சென்னை உச்சநீதிமன்றத்துல 96 பக்க புதிய அறிக்கை ஒண்ணு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில முதலமைச்சர் விஜய் மேல 2 கடுமையான குற்ற வழக்குகள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டது மட்டும் இல்லாம, இந்த குற்ற வழக்கை உடனடியா விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்கணும்னு, அந்த சிறப்பு நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கணும்னு இப்போ அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஒருத்தரே அந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காரு. அப்படி என்ன 2 கடுமையான குற்ற வழக்குகள்ல முதலமைச்சர் விஜய் சிக்கியிருக்காரு. அவரு மட்டும் இல்லாம அவரோட கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மேல கூட எக்கச்சக்கமான குற்ற வழக்குகளும் பல வழக்குகளுமே இருக்கு. அது என்னென்ன வழக்குகள் இருக்கு, இந்த உச்சநீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல சிக்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த 2 கடுமையான குற்ற வழக்குகளுக்கு என்ன மாதிரியான தீர்ப்புகள் வரும், அதன் மூலியமா முதலமைச்சர் விஜயோட முதலமைச்சர் பதவி கூட காலியாகுதுன்னு சொல்லப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்தரலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உச்சநீதிமன்றத்தோட மூத்த வழக்கறிஞரான விஜய் ஹன்சாரியா அப்படிங்கிற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்துல 96 பக்கம் கொண்ட ஒரு புதிய அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த அறிக்கையில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இருக்கிற முதல்வர்கள் மேல குற்ற வழக்குகள்ல இருக்கு. அதுல பெரும்பாலான முதல்வர்கள் பிஜேபி முதல்வர்களா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, இந்தியால இருக்கக்கூடிய பாஜக முதல்வர்களான மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான் வரிசையில இப்ப விஜய் மேலையும் குற்ற வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. 2 கடுமையான குற்ற வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. மற்ற மாநிலங்கள்ல பாஜக முதல்வர் மேல இருக்கக்கூடிய கடுமையான குற்ற வழக்குகள் இப்ப விஜய் மேலேயே இருக்கு. விஜய் மேல என்ன 2 குற்ற வழக்குகள் இருக்கு அப்படின்னா, அந்த குற்ற வழக்குகள் தொடர்பா முதலமைச்சர் விஜயே அவரோட தேர்தல் பிரமாண பத்திரத்துல தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆமா, என் மேல 2 குற்ற வழக்குகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி, ஒன்னு அவரோட மதுரை மாநாட்டுல நடந்த சம்பவம், இன்னொன்னு பெரம்பூர்ல இருந்து அவரு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு முடிச்சுட்டு போகும்போது நடந்த ஒரு சம்பவம்னு 2 கடுமையான குற்ற வழக்குகள் விஜய் மேல இருக்குன்னு விஜயே ஒத்துக்கிட்டு அதை பிரமாண பத்திரத்துல தாக்கல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜூலை 26ஆம் தேதி நிலவரப்படி ஊபியில இருக்கக்கூடிய எக்ஸ் எம்எல்ஏ எம்பிஸ் ஆன மொத்தமா 1171 பேர் மேல குற்ற வழக்குகள்ல இருக்கு. அந்த மாநிலத்துக்கு அப்புறமா இந்த தாவேகால தான் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் மேலையும் எம்பிக்கள் மேலையும் குற்ற வழக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த 2 குற்ற வழக்குகள் மட்டும் இல்லாம ஏற்கனவே நிறைய வழக்குகள் அவர் மேல பெண்டிங்ல இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, தேர்தல் வழக்குகள், அவர் பெரம்பூர்ல நின்று ஜெயிச்சாரு, திருச்சி கிழக்குல நின்று ஜெயிச்சாரு, ஆனா ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த 2லையுமே அவர் தாக்கல் பண்ண பிரமாண பத்திரத்துல முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவரோட சொத்து விவரங்களை மறைச்சிருக்காருன்னு சொல்லி தேர்தல் வழக்குகள் போடப்பட்டது. அது ஒரு வழக்கா இருக்கு. குழந்தைங்களை தூண்டி விட்டு பெரியவங்களை வச்சு ஓட்டு வாங்கினாருன்னு சொல்லி அது ஒரு வழக்காவும் இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு, உச்சநீதிமன்றத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம அவர் நடிகரா இருந்த போது செஞ்ச முறைகேடுகள், கருப்பு பணம் வாங்கினது, காருக்கு டாக்ஸ் பட்டாமிட்டது, இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருந்தது. இப்போ முதலமைச்சர் ஆனப்பறமா இப்போ 2 குற்ற வழக்குகள் மட்டும் இல்லாம தேர்தல் வழக்குகளும், குழந்தைகளை தூண்டி விட்டு ஓட்டு வாங்கினதுக்காக இருக்கப்பட்ட வழக்குகளும் இருக்கு. சோ முதலமைச்சர் விஜய் மேல தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 குற்ற வழக்குகளையுமே சென்னை உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமே எடுத்து விசாரிச்சாங்க, அதுல முதலமைச்சர் விஜய் குற்றவாளியா கருதப்பட்டாரு அப்படின்னா, அந்த குற்றத்தனம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா முதலமைச்சரோட முதலமைச்சர் பதவி கூட காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜய் மட்டும் இல்லாம அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மேலேயும் அமைச்சர்கள் மேலேயும் எக்கச்சக்கமான குற்ற வழக்குகள் இருக்கு. இதை நம்ம எப்படி சிம்பிளா பொருத்தி பார்க்கணும்னா, உத்தரப்பிரதேசம் எப்படி இந்தியாலேயே டாப் குற்றவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு எம்பி எம்எல்ஏ இருக்கிற ஒரு இடமா இருக்கோ, அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டுல தாவேகா கட்சியில அதிகமான குற்ற வழக்குகள் இருக்கிற எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு அந்த தாவேகா அரசு ஆட்சி அமைஞ்சப்பவே பல அறிக்கைகள் வெளியே வந்துச்சு. அதுல ஆதாரபூர்வமா இருக்கக்கூடிய இப்ப குற்ற வழக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, முதல் லிஸ்ட்ல இருக்கிறதே நம்ம நிதித்துறை அமைச்சரான மரிய வில்சன் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதா. மரிய வில்சன் அவரோட தம்பியையும் தம்பியோட மனைவியையும் வீடு புகுந்து
உருட்டுக்கட்டையால அடிச்சனால புதுச்சேரி நீதிமன்றத்துல இப்ப வரைக்கும் கோர்ட்டு வாசலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. மரிய வில்சன் மேல இந்த வழக்கு இருக்கு. அடுத்த ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா மேல லாட்ரி புகார் சம்பந்தப்பட்ட அவரோட மாமனார் வழக்குல அவரும் இன்க்ளூட் ஆயிருக்காருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்துல ஆதவர்ஜுனாக்கு பங்கு இருக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. தேர்தல் வழக்குமே ஆதவர்ஜுனா மேல இருக்கு. அடுத்த அமைச்சர் நிர்மல்குமார் மேல அவரோட சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட நில மோசடி பண்ணிருக்காருன்னு போலீஸ்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த அமைச்சர் புசி ஆனந்த் மேல கரூர் சம்பவம் வழக்கு இருக்கு. அடுத்து செங்கோட்டையன் மேல அவருக்கு பேர் போனதுன்னா வாச்சாத்தி வழக்குன்னு சொல்லலாம். வாச்சாத்தியோட வழக்குல இப்ப சிபிஎம் மாநில செயலாளர் இருக்கக்கூடிய சண்முகம் கொலை மிரட்டல் விட்டு த்ரெட்டன் பண்ணிருக்காருன்னு அந்த கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்களே பகிரங்கமா பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கொலை குற்றமும் அமைச்சரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மேல இருக்கு. அடுத்து இந்த கட்சியில புதுசா சேர்ந்திருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர் மேல ஏற்கனவே குட்கா வழக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் மேல தேர்தல் வழக்கு உட்பட மொத்தமா 4 வழக்குகள் இருக்கு. அவரோட தேர்தல் வழக்குனாலதான் இடைத்தேர்தல் அவரோட தொகுதியில தள்ளி போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு இருக்கு. மொத்தமா 4 வழக்கு இருக்கு. அதுல ஒரு வழக்குல கேரளால தலைமறைவா இருந்து போலீஸ் கண்டுபிடிச்சு ஜெயில வச்சிருந்தாங்க. அப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்தாரு. இந்த மாதிரி சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் புதுசா சேர்ந்தவங்க மேலையும் எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு. அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மேல ஒரு நிகழ்ச்சி தாவேகாவோட நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது சிறுமிகள்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாருன்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து அமைச்சர் ரமேஷ் மேல அந்த பழனி நிலக்கோயில் மோசடி வழக்குல அவர் மேலையும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி கேஸுக்குனே பேரு போன கட்சினா நம்ம தமிழகத்துல தாவேகாதா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியே முதலமைச்சர் விஜய் மேல கடுமையான 2 குற்ற வழக்குகள் இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இந்த சைடு பார்த்தா அவரோட அமைச்சரவையிலையும் அவரோட எம்எல்ஏக்களா இருக்கவங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு, உச்சநீதிமன்றத்துல வழக்கு, உயர்நீதிமன்றத்துல வழக்கு, தேர்தல் ஆணையத்துல வழக்குன்னு வழக்குன்னு எக்கச்சக்கமான வழக்க வாங்கி வச்சிருக்காங்க. சில பேர் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, குட்கா முறைகேடுல சிக்கியிருக்காங்க, நில மோசடியில சிக்கியிருக்காங்க, லாட்டரி மோசடியில சிக்கியிருக்காங்க, குடும்ப பிரச்சனையில சிக்கியிருக்காங்கன்னு எல்லா சிக்கல்களையும் சிக்கின ஒரு கேஸுக்கே பேர் போன கூட்டம் தான் இப்போ தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனா நாங்க ஒரு தூய சக்தி, எங்க மேல எந்த அழுக்கும் கிடையாது, நாங்க ஒரு அப்பழுக்கற்ற சக்தி அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா இந்த 2 கடுமையான குற்ற வழக்குகள் இருக்குன்னு முதலமைச்சர் விஜயே அவரோட தேர்தல் பிரமாண பத்திரத்துல தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இப்ப கூட சட்டசபை போய்கிட்டு இருக்குல்ல, அதுல நீங்க நேரலையில பார்த்தா கூட அந்த முதல் வரிசையில உட்கார்ந்துருப்பாங்களா தாவேகவினர், அவங்க மேல பல வழக்குகளும் சிலர் மேல குற்ற வழக்குகளுமே இருக்கு. அதுல முதலமைச்சரும் இன்க்ளூட் ஆயிருக்காரு. இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்ல, அதாவது வட மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா, பீகார், ஊபின்னு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எப்படி பாஜக எம்எல்ஏக்கள் மேல முதலமைச்சர்கள் மேல கடுமையான குற்ற வழக்குகள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கே நாங்க டஃப் கொடுக்குறோம் பாருங்கன்னு சொல்லி தாவேகாவினர் மேலேயும் அந்த தாவேகா கட்சியோட முதலமைச்சர் மேலேயுமே குற்ற வழக்குகள் இருக்கு. இத பத்தி தாவேகா தொண்டர்கள்ட்ட கேட்டீங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த முதலமைச்சர் மேல இப்படிப்பட்ட வழக்கு இருக்கான்னு கூட தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்பயுமே முதலமைச்சர் விஜய் ஒரு ரசிக மனப்பான்மையோட தான் பாக்குறனால முட்டு கொடுக்கறதுல மட்டும்தான் அவங்களோட குறி இருக்குதே தவிர அவரை விமர்சனம் பண்றது, அவரை ஆரோக்கியமா விமர்சனம் பண்ணி அந்த ஆட்சியை நடத்த வைக்கிறது அதுல எல்லாம் கிடையாது. சோ ஆக மொத்தத்துல மற்ற மாநிலத்துல பாஜக முதல்வர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், குற்ற வழக்குகள் எல்லாமே இங்க தமிழகத்துல தாவேகா மேல இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா முதலமைச்சர் விஜய் மேல இருக்குன்னே சொல்லலாம். அவரோட அமைச்சரவையில எம்எல்ஏக்கள் எல்லார் மேலேயுமே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதை பத்தி கேட்டா வழக்கம் போல டேக் டைவர்ஷன்ங்கிற மாதிரி எல்லாமே திமுக சதியும் திமுக பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. அவங்க மேல இருக்கக்கூடிய குறைகளை இந்த தாவேகா அரசு ஒரு பொழுதும் ஒத்துக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா இந்த முதலமைச்சர் விஜய் மேல இருக்கக்கூடிய இந்த 2 குற்ற வழக்குகளை எடுத்து உச்சநீதிமன்றமோ அல்லது அது அமைக்க போற சிறப்பு நீதிமன்றமோ அல்லது அதை கண்காணிக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றமோ விசாரிச்சு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் எப்படி கரூர் சம்பவத்துல அரசு வேலை கொடுங்கிறதுக்கு சரியான சாட்டையடிய தாவேகா அரசு கொடுத்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை முதலமைச்சர் விஜய் மேல இருக்கக்கூடிய இந்த குற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பா வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா விஜயோட முதலமைச்சர் பதவியுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் போய் நிற்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கிற ஒரே கட்சியா தாவேகா இருக்கு. குறிப்பா அந்த கட்சியை சேர்ந்த முதலமைச்சரே குற்ற வழக்குகள்ல சிக்கி இருக்கிறதாவும் அது இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.